The diameter of a circle is 10 centimeter. P is the point lying outside the circle. From that point P, two tangents are drawn to the circle. The length of each tangent is 12 centimeter. What is the distance between P and the center of the circle? இப்போ சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ சர்க்கிளுக்கு அவுட் சைடில் பீன்ற ஒரு பாயிண்ட் லை ஆகுது. இப்போ அந்த பாயிண்ட் பீலேருந்து 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறாங்க. இப்போ அந்த 2 டேஞ்சன்ஸோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ அந்த பாயிண்ட் பீலேருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுதா? அப்போது பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? பித்தகோரஸ் தியரம் ஃபார்ம்லானது ஹைப்பர்டெனியூஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர்டா? இப்போ ஹைப்பர்டெனியூஸை டின்னு எடுத்துக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம் டி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இப்போது ஒரு சைடோட வேல்யூ வந்து 5 ஏன்னா சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போது ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 அதான் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் இப்போது டேஞ்சன்டோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா. இப்போ அதான அனதர் சைடு, அதான் ப்ளஸ் 12 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். 5 ஸ்கொயர் வேல்யூ என்னது 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் வேல்யூ என்னது 144 இப்போ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 169 இப்போது டி ஸ்கொயர் வேல்யூ வந்து 169. இப்போது 13 ஸ்கொயர் வேல்யூ தானே 169. அப்போது டியோட வேல்யூ வந்து 13. டி இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் தி சென்டர் ஆஃப் த சர்க்கிளோட வேல்யூ வந்து 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.